வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். நண்பர்களே, இந்த வீடியோ இலக்கு நோக்கி பயணத்தில் என் பங்கு விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும். இந்த வாரம் நான் சொல்கிறது 30 மார்ச் 2026 கடைசி 2 நாட்கள் திங்கள் செவ்வாய் இந்த மார்ச் மாதத்தில். ஏப்ரல் முதல் வாரம் அப் டு 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும். 30ஆம் தேதி மார்ச் நம்மளுக்கு திங்கக்கிழமை. அந்த என்டையர் எண்டு மே மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஒரு வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு விருச்சிக ராசிக்கு பலன் சொல்ல போகிறேன். விருப்பு இல்லாமல் நண்பர்களே, ரொம்ப எளிது. இப்போது மனம் போல் மாங்கல்யம். வானத்தில் கிரகங்கள் மாறுறது மனதை டியூன் பண்ணுது, தலைவிதியை மாற்றாது. நான் இப்போ லெஃப்ட் ஹேண்டர், வானத்தில் கிரகம் மாறுறதுனால நான் ரைட் ஹேண்டரை மாறிட மாட்டேன். வேணால் நான் கையில் இது பாதிப்பு ஏற்பட்டு கொஞ்ச நாளைக்கு ரைட் ஹேண்டில் எழுதிட்டு இருக்கலாம், ரைட் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கலாம். திரும்ப நான் லெஃப்ட் ஹேண்டரை மாறிக்குவேன். அந்த பேசிக் மாறாது. ஆனால் வானத்தில் கிரகம் மாறுறதுனால மைண்டு கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், டே டு லைஃப் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், எளிதாக வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகலாம், முயற்சி பண்ணால் நம்ம ஜெயிக்கலாம், இயற்கையை ஒத்துழைக்கும். அப்போ ஜாதகம் நன்றாக இருந்து இயற்கையும் ஒத்துழைச்சுன்னா we can reach a goal. என்ன சொல்லப்போனால் இலக்கு நோக்கி பயணம் சொல்கிறேன் இல்லையா, இந்த வருடத்தில் 10 மடங்கு ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இந்த வருடத்தில் 10 மடங்கு ஜெயிப்பது எப்படி, அதுதான் என்னுடைய ஐடியா. நம்ம மூளைக்கு 1,00,000 மடங்கு ஜெயிக்கிறது எப்படி. அப்போது நம்ம பெருமூளை சப்கான்ஷியஸ் மைண்டு 1,00,000 மடங்குக்கு மேலே ஜெயிக்கும்னா 10 மடங்கு முடியாதா நம்மளால்? ஐ நோ ஹவு டு டூ இட். நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த வருஷம் 10 மடங்கு ஜெயிச்சிட்டோமா, அடுத்த வருஷம் 50லேருந்து 100 வருடத்துக்கு தேவையானதை நம்ம தேடிடணும். அதோட வாழ்க்கையில் கப்சுப்புன்னு உட்காந்துக்கணும். நம்ம ஒரு 500லேருந்து ஒரு 5000 பேர்த்துக்கு தான் என்னால் முடியும். அதன் பிறகு அது அப்படியே பரவிட்டு போகுது. நம்மளால் ஒரு ஆள்னால் எத்தனை பேர்த்தை நம்ம கான்டாக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த உலகம் தடுமாற போகுது இந்த போர்னால். எப்படி கொரோனாவில் 2020 நம்ம படாதபட விட்டோம், அது கேதுனால் வந்த நாசம், கிருமி, உயிர் பலி. இது ராகுனால் வரக்கூடிய நாசம். இது உடல் சிதறுதல், பணம் சிதறுதல், பொருளாதார தாக்கம், வலி, துன்பம். இது வேறு. இது மோதல், உடல் மோதல், ஆயுதங்கள் மோதல். அது மனது, பயம், கிருமி, கண்ணுக்கு தெரியாத சாவு. இது கண்ணுக்கு தெரிந்து சாவு. இது ராகுனால் இது ஏற்படுது. ஸோ இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்கு எப்படி? விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியை செவ்வாய் ஸ்டில் 4ஆம் வீட்டில், அதன் பிறகு 5ஆம் வீட்டுக்கு போகிறார். 4ஆம் வீட்டில் இருக்கிற வரைக்கும் குருமங்கல யோகம். 5ஆம் வீட்டுக்கு போன பிறகு அந்த செவ்வாய் சனி சூரியன் சேர்க்க இந்த வாரத்தில் அவ்வளவு தெளிவாக இல்லை. ஆனால் உடம்பு ஆல்மோஸ்ட் ஒரு 85 to 95% நம்ம சமாளிச்சுக்கலாம், பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு அஷ்டம குரு இருந்தாலும் கூட உடம்பு அடிக்கிற அளவுக்கு இல்லை, நம்ம சமாளிக்கலாம். மனதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திரன் தொழில் ஸ்தானத்தில் திங்கள் செவ்வாய், புதன் வியாழன் லாபஸ்தானத்தில், வெள்ளி சனி ஞாயிறு அப்படி விரயத்துக்கு உங்கள் ராசிக்கு வர்றார். அப்போ மனது கொஞ்சம் வாப்ளிங் ஆகத்தான் செய்யுது. அதாவது புதன்கிழமை வியாழக்கிழமை வரைக்கும் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல். வெள்ளி சனி ஞாயிறு நீங்கள் குவைட்டாக இருக்கணும் மனதை பொறுத்த வரைக்கும். ஆனால் நான் மனதை பொறுத்த வரைக்கும் சொல்ல பாருங்களேன், உங்கள் மனது ஒரு 100% to 200% 2 மடங்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரொம்ப ட்ரை பண்ணால். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, விருச்சிக ராசிக்காரர்களே, நண்பர்களே, இன்றைக்கி ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாருன்னா அவருடைய மனது ஒரு 200 மடங்குக்கு மேலே பலமாக இருக்கிறதுக்கும், தைரியமாக இருக்கிறதுக்கும், தெளிவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு பிரைம் மினிஸ்டருக்காரனா ஒரு 500,000 மடங்குக்கு மேலே மனத்தெளிவு, மன உறுதியும் உள்ளவராக இருப்பார். அப்போ உங்கள் மனதை ஒரு 500,000 மடங்கு உயர்த்தினா என்ன ஆயிரும்? தெளிவாக அக்யூரஸியோட வேர்ல்டு லெவலில் வந்துடலாம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்துறையிலையும் தியானத்துலேயும் நான் வேறு லெவல் இருக்கேன்னு நான் நம்புகிறேன், நான் நம்பிக்கிறேன். ஏன்னா என்னை பற்றின கணிப்பு இந்த உலகம் சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும். தன்னைத்தான் அறிதல் அறிவு. என்னுடைய மனது 1,00,000 மடங்கு தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்குது. ஜாதகத்தில் அந்த யோகம் வரும்பொழுது அந்த ரீச்சை நான் அடைஞ்சிருவேன். இப்போ யோகம் வந்திருக்கு, அடைஞ்சிட்ருக்கிறேன். அந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தோடு சேர்ந்து உங்கள் மனதை வசத்துற பொழுது எந்த ஸ்டேட்டஸை வேணாலும் நம்மளால் அடைய முடியும். ஆக மனதை ஒரு 100-200 மடங்குக்கு மேலே கொண்டுட்டு வர வழியை பாருங்கள். அடுத்த பாயிண்ட்டு, குடும்பத்தில் சில சிக்கல்கள் வர்றது, சந்தோஷம் குறையிறது, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. எதனால் சொல்கிறேன்னா, தன குடும்பத்தை தன் சொந்த வீட்டை பார்க்குறான், நான் 8ல் மறையலாம். அடுத்தது சனி உங்களுக்கு 5ஆம் வீட்டில் சூரியனோடு இருக்கான். ஏப்ரல் 1st வீக்கில் 2ஆம் தேதி அன்றைக்கி சாயங்காலம் 4 மணிக்கு செவ்வாயும் சனியோடு சேர்ந்துடுறான். அப்போது ராசியாதி செவ்வாய் 10க்குரிய சூரியன் சேராங்கிற கணக்கே இல்லாமல் சனியினால் அந்த ஸ்பாயில் ஆகுது. ஒரு அப்பா அம்மாவா வருத்தம், குழந்தைகளால் கஷ்டம், சண்டை சச்சரவு, அரசாங்க விரோதம், அரசியல் விரோதம், காயங்கள், தோல்விகள், சொத்து பிரச்சனை, சுகப்பிரச்சனை, இது மாதிரி வாழ்க்கை தவறாக போகிறதுக்கு இந்த வாரத்தில் வாய்ப்பு இருக்குது. 4ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாயும் புதனும் ராகுவும் குரு பார்வை பெறதுனால ஒருவேளை சந்தோஷத்தை நீங்கள் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம், நிம்மதி நீங்கள் முயற்சி செய்தால் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ யூ ஹேஸ் டு மேனேஜ் யுவர்
சந்தோஷத்தையும் நிம்மதியும். அடுத்த பாயிண்ட்டை நீங்கள் கேட்டீங்கன்னாங்க, 6க்குரியவன் வந்து 5லேயும் 4லேயும் இருக்கிறனால இந்த போட்டி, பொறாமை, வருத்தங்கள் இதெல்லாம் தொடரும். அப்போ என்னுடைய சஜஷன் என்னென்னா, உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நல்லா அஸ்ட்ராலஜிட்டு பாருங்கள். என்ன மாதிரி இருக்குது ஜாதகத்தில், இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எப்படின்னு பாருங்கள். சரியாக இருக்கான்னு பாருங்கள். சரியா இல்லைன்னா நீங்கள் கவனமாக இருங்க. ஏன்னா குரு பேச்சு வந்து ஜூன் 2ஆம் தேதி, மேபி மே மாதத்துக்கு பிறகு உங்கள் லைஃப் நன்றாக இருக்கும். ஈவன் ஏப்ரல் 14க்கு பிறகு நன்றாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. பட் மே பிறகு தான், மே 2க்கு பிறகு. அப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறக்கும், இந்த ஃபஸ்ட் வீக்கில் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறக்கும் ஜாதகத்தில் எப்படின்னு பாருங்கள். ஜாதகம் தவறாக இருந்தால் மேபி கவனமாக இருக்கணும். உங்களுக்கு நான் ஜாதகம் பார்த்தா பெட்டர்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களை கைடு பண்ணுறேன். ஏன்னா இந்த ஜாதகம் தவறாக இருக்கிறது ஒரு செயல், அதை சரி பண்ணிவிட்டு 10 மடங்கு ஜெயிக்கணுங்கிற லட்சியத்துக்குள்ளே தான் நம்ம வரணும். சரிங்களா? ஃபைன். அடுத்த பாயிண்ட்டு, போட்டி பொறாமையிலேருந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வெளியே வந்துடணும். எந்த போட்டி பொறாமையிலும் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாது. நான் சுக்கரன் 6ஆம் வீட்டில், 6க்குரிய 5ஆம் வீட்டில். அப்போது போட்டிலேயோ பொறாமையிலையோ நம்ம தோற்கடிக்க போகிறதுக்கோ நம்ம கஷ்டப்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்த பிளானுக்கு போகிறக்கு முன்னால், அடுத்த பலனுக்கு போகிறக்கு முன்னால் என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் போங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஏன்னா அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வரட்டும். எல்லா வீடியோக்களையும் பாருங்கள். அதாவது ஆன்மீகம்னா தெளிவான ஆன்மீகம், ஜோதிடம்னா தெளிவான ஜோதிடம். அதாவது வாழ்வியலோட நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான ஜோதிடம், நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான ஆன்மீகம், வாழ்வியல் தத்துவங்கள், இப்படி தான் நாம் எடுத்துகிட்டு போகிறோம் வாழ்க்கையில். அதனால் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு ரொம்ப பயன்படும். தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். அப்போ திருமண வாழ்க்கை, குழந்தைகளோட கொஞ்சம் கவனமாக எடுத்துகிட்டு போய்க்கணும். தொழில் ஓரளவுக்கு அண்டர் கண்ட்ரோல் இருக்கும். ஏன்னா லாபஸ்தான புதனை வந்து குரு பார்க்குறான். அதே மாதிரி தொழில்ஸ்தானத்துக்கு கேது சமூகம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு பிறகு இது சின்ன கொலாப்ஸ் ஆகிறது தான் வாய்ப்புகள். அப்போது இந்த மாதிரி இருக்கிற பொழுது எனக்கு என்ன தோணுது, இப்போ எங்கேயோ ஒரு வார் நடக்குது, கல்ஃப் கண்ட்ரீஸில் வார் நடக்குது. ஒரு வேளை சீக்கிரம் முடிஞ்சிட்டா ரொம்ப சந்தோஷம். முடியல, இப்போவே ஆயில் விலையெல்லாம் 1/3 ஏறி இருக்குது. அப்போது இன்னும் அதிகமாக ஏறும் பொழுது விலைவாசி 50%, 100% ஏறிச்சா என்ன செய்ய போகிறோம்? இது இன்னும் கொஞ்சம் காலம் எடுத்துகிட்டு போயிட்டால் எப்படி டிஃபென்ஸ் ஆட போகிறோம்? ஸோ நம்ம ரொம்ப கவனமாகவும் பொறுமையாகவும் வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகணும். ஸோ உங்களுக்கு ஒரு மன ஊக்கி தேவை. ஸோ மனத்தெளிவு தேவை. என்னால் உங்களுக்கு மனத்தெளிவை தர முடியும். இந்த நிலைமையிலையும் சொல்கிறேன், உங்கள் ஜாதகம் தவறாக இருந்தாலும் என்னால் வழி நடத்த முடியும். ஏன்னா உங்களை ஜெயிக்க வைக்கிற சக்தி யார்கிட்ட இருக்குன்னா, உங்கள் மனைவியிட்டையும் உங்கள் குழந்தைகிட்டையும் தான் இருக்குது. உங்கள் மனைவி மட்டும் உங்களுக்கு அன்பையும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுத்துட்டு, உங்கள் குழந்தைகளும் உங்களோட ஒற்றுமையாக இருந்துட்டா, உங்கள் குடும்பம் ஒற்றுமையாக இருந்துட்டா, அகம் எவ்வாறோ புறம் அவ்வாறே. அகம் எவ்வாறோ புறம் அவ்வாறு என் ஆள் மனதில் பதியப்பட்டிருக்கும் அதை எனது பிம்பத்திற்கேற்ப அது என் வாழ்வின் வெளிப்புறத்திரியில் அழகாக ஒளிபரப்பப்படுகின்றது. அது ஆள் மனதில் என்ன இருக்குதோ அதான் வெளிமனதில் வருதான். இந்த ஆள் மனதில் வேகமாக உள்ளே கொண்டு போய் சேர்த்த சக்தி குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் உண்டு. அப்போ நிம்மதியாக சந்தோஷம் குடும்பத்தில் இருந்தோம்னா ஆள் மனது பலப்பட்டு நம்ம பெரிய பணக்காரனாக மாறிடும். அப்போ எல்லா பணக்காரனும் குடும்பத்தில் நல்லா இருக்கான், சந்தோஷமாக இருக்கான், வெளி வாழ்க்கை அவனுக்கு அருமையாக இருக்குது. எந்தெந்த பணக்காரனுடைய அக வாழ்க்கை நல்லா இருக்கோ, நல்லா இல்லையா, அவன் கீழே வந்துடுவான். அப்போது உங்களுடைய குடும்பத்தை நன்றாக நேர்த்தியாக வச்சுட்டு என்னுடைய வழிகாட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஆனால் இந்த மாதம், இந்த வாரம் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம் தான். ஆனால் அதுக்காக நீங்கள் பதட்டப்பட வேண்டாம். எதுக்காக சொல்கிறேன்னா, நாம் ஏப்ரல் மாதத்தை ஜமாளிச்சிட்டோம்னா சித்திரை 1ஆம் தேதிக்கு சூரியன் உச்சம் 6ஆம் வீட்டில், அது ஒரு வகையான ஒரு மாதத்துக்கு உங்களை காப்பாற்றி தரும். ஏப்ரல் 14 டு மே 14. இந்த கேப்பில் மே 2ஆம் தேதிக்கு பிறகு குரு பேச்சுக்கான சிம்டம் உங்களுக்கு வந்துடும். ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு குருவன் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக தப்பிச்சிருவீங்க. அப்போ ஏப்ரல் மாதம் நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கன்னா யூ கேன் பி சேஃப். அந்த கவனமாக இருக்க நான் பயன்படுவேன்னா நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள், ஜாதகத்தை கோத்ரூ பண்ணலாம். இந்த வருடத்தில் 10 மடங்கு ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி, இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் வார்லேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்த வருடத்தில் ஒரு 50 வருடத்துக்கான விஷயங்களே நம்ம தேடிடணும், முயற்சி பண்ணலாம். உங்கள் மெயிலுக்காக காத்துட்ருக்கேன். நன்றி மகளே.